பேராசை ராஜாவும் ஏழை வியாபாரியும். முன்னொரு காலத்துல சங்கர் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார். அவர் பல ஊர்களுக்கும் சென்று பல நாட்கள் தங்கியிருந்து தான் கொண்டு சென்ற வெளிநாட்டு பொருள்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு வருவார். சீதா, சீதா, நான் வந்துட்டேன்மா. என்ன பண்ற? இங்க வா. என்னங்க வந்துட்டீங்களா? சரி, களைப்பா இருப்பீங்க, உள்ள வாங்க. வேகமா சாப்பாடு கொடுமா. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இதோ தயார் பண்ணி விட்டேன், சீக்கிரமா சாப்பிடலாம். இங்க பாரு சீதா, நான் உனக்கு சில பொருள்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ, எவ்வளவு பொருள்கள், எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு போய் எதுக்குங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்து இருக்கீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 10 நாள்ல போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்போ 15 நாள் ஆகுது. நீங்க இவ்வளவு தாமதமா வந்திருக்கீங்க. இல்லம்மா, இந்த முறை நான் போன ஊர்ல கொஞ்சம் பணம் கொடுக்க தகராறு பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் வர இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. சரிங்க, இனிமே நீங்க வெளியிலெல்லாம் போய் வியாபாரம் பண்ணாதீங்க. இங்கேயே பக்கத்து ஊர்களுக்கே போய் வியாபாரம் பண்ணுங்க. அதான் நானும் நினைக்கிறேன் சீதா. இனிமேல் நம்ம இங்கேயே வியாபாரம் பார்க்கலாம். இந்த வருமானமே நம்ம 2 பேருக்கும் போதும். நீ வருத்தப்படாத. நான் இனிமேல் எங்கேயும் போகாம இங்கேயே வியாபாரம் பார்க்கிறேன். இப்படி இனிமேல் வெளியூர்களுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று இருவரும் முடிவு எடுக்கின்றனர். அதேபோல் தங்கள் பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரம் செய்ய சங்கர் செல்கிறான். அம்மா, இது விலை உயர்ந்த புடவை. இந்த புடவை 9 ரூபாய். நீங்கள் இந்த நிறத்தில வேணும்னு சொன்னதனால் இந்த புடவையை கொண்டு வந்தேன். என்னப்பா சங்கர், நீ நம்ம பையன்னு பார்த்தா இவ்வளவு விலை சொல்ற? இந்த புடவை இவ்வளவு விலையா? நாங்க எல்லாரும் இந்த மாதிரி விலை உயர்ந்த புடவைகளை கட்டவே கட்டாத மாதிரி சொல்றியே. இப்படி பொய் சொல்லி ஏமாத்த பார்க்கிறியேப்பா. ஐயோ, நான் ஒன்றும் ஏமாற்றவில்லை அம்மா. நான் எல்லா பொருட்களையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டு வரேன். அதனால இவ்வளவு பணம் இருக்கும். எங்களுக்கு புடவைகளே வேணாம், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போப்பா. நீ ரொம்ப பொய் சொல்லி ஏமாத்த பாக்குற. இப்படி சங்கர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே வீட்டுக்கு போயின்றான். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் உங்க முகம் சோகமாக இருக்கிறது? அது ஒண்ணும் இல்ல சீதா. இன்னைக்கு புடவைய விற்க போன இடத்தில் நான் புடவை விலைய சொன்னால் இவ்வளவு பொய்யா சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாய் என்று ஒரு அம்மா கேட்டார்கள். யாரும் புடவைய வாங்கவே இல்லை. அப்படியாம்போ, அது ஒன்றும் இல்லைங்க. இங்க யாருக்கும் இந்த பொருள்களோட விலை மற்றும் தரம் தெரியாது. இப்போதானே நீங்க இங்க விற்க போயிருக்கீங்க, எல்லாம் சரியாகிடும். நீங்கள் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு நீங்க அடுத்த ஊருக்கு போய் பாருங்க. இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் விலை கம்மியான பொருட்களை கொண்டு போங்க. நீங்க எதுவும் யோசிக்காம போயிட்டு வாங்க. இன்னைக்கு யாராவது வாங்குவாங்கன்றத நினைக்கிறேன். இப்படி சீதா சொன்ன மாதிரியே தன்னிடத்தில் இருக்கிற விலை குறைந்த புடவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சங்கர் செல்கிறான். வாங்கம்மா, வாங்கய்யா. இந்த புடவைகளுடைய விலை அனைத்துமே வெறும் 40 ரூபாய் மட்டும்தான். எது வேணும்னாலும் எடுங்கம்மா. என்னப்பா சங்கர், வெறும் 40 ரூபாய்னு சொல்ற? நாங்கெல்லாம் ஏதாவது பண்டிகைனா தான் இப்படி 40 ரூபாய் விலைக்கு எடுப்போம். நீ இதையே கம்மியான விலைன்னு சொல்ற. எங்களுக்கு சம்பளமே தினமும் 10 ரூபாய் தான். இதுல இந்த விலைக்கு நாங்க எப்படி புடவை எடுக்கிறது? ஐயோ, இதுதான் எங்ககிட்ட இருக்கிறதிலேயே விலை குறைந்த புடவைகள். நீங்க வேணா இந்த புடவைகளின் தரங்களை சோதித்து பாருங்கள். மற்ற புடவைகளை விட
என்னிடத்தில் வாங்குற புடவைகள் அனைத்துமே நல்ல தரம் உயர்ந்ததாக இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. உன் தரத்து மேல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எங்களுக்கு இது கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது. அதனால நீ அடுத்த முறை வரும்பொழுது எங்களுக்காக இன்னும் விலை குறைந்த புடவைகளா கொண்டு வாப்பா. சரிங்கய்யா, அடுத்த முறை கண்டிப்பா கொண்டுட்டு வரேன். இன்னைக்கும் யாரும் புடவைகளை வாங்காததை நினைத்து ரொம்ப வருத்தமாக செல்கிறான். என்னங்க இன்னைக்கும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏன் யாரும் புடவைகளை வாங்கலையா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? இல்ல சீதா, இன்னைக்கு நான் வெறும் 40 ரூபாய் புடவைகளை தான் கொண்டுட்டு போனேன். அதையும் கூட யாரும் இங்க வாங்கவே இல்லை. அப்போ நம்ம இதுக்கு என்ன தாங்க பண்றது? நம்ம கிட்ட இன்னும் விலை குறைவாக புடவைகள் இல்லையே. சரி, நாளைக்கு நான் போய் பார்க்கிறேன். நாளைக்கும் யாரும் வாங்கலைன்னா இதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணணும். பார்ப்போம். வாங்கம்மா, நீங்க விலை உயர்ந்த புடவைகளா கேட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கேன்மா. உங்களுக்கு என்ன மாதிரி புடவைகள் வேணும்? வந்துட்டீங்களா? நீங்க தான் அந்த வெளிநாட்டு புடவைகளை விக்கிறவங்களா? எனக்கு நல்ல ஜொலி ஜொலிப்பா இருக்கிற மாதிரி புடவைகளை காட்டுங்க. இதோ பாருங்கம்மா. என்ன இதெல்லாம் இங்கேயே கிடைக்கிற புடவைகள் மாதிரியே தான் இருக்கு. புதுசா ஒண்ணும் இல்லையே. இந்த மாதிரி புடவைகள் எல்லாம் என்கிட்டயே இருக்கு. இந்த புடவைகள் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த புடவைகள். பக்கத்து நாடுகள்ல எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த புடவைகள். சரி சரி, நீங்க வேற ஏதாவது புது மாதிரி புடவைகள் இருந்தா மட்டும் கொண்டு வாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னைக்கும் யாரும் புடவைகளை வாங்காததை நினைத்து ரொம்ப வருத்தமாக செல்கிறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் தன் பொருள்களை யாரும் வாங்காததை நினைத்து வருத்தப்பட்டு பிறகு என்ன செய்யலாம் என்று சங்கர் தீவிரமாக யோசனை செய்து கொண்டிருந்தான். என்னப்பா சங்கர், நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க தனியா உட்காந்து என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லண்ணே, என்னுடைய துணி வியாபாரத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒன்னும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது. அதான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம ஊர்ல எப்படிப்பா இந்த பொருள்களோட அருமையெல்லாம் தெரியும்? நீ வெளியூர்களுக்கு தானே போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த. இப்ப மட்டும் ஏன் நம்ம ஊர்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்ட? இல்லண்ணே, ஒவ்வொரு முறையும் போயிட்டு வர ரொம்ப நாள் ஆகுது. அதான் இனிமேலாவது கொஞ்சம் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நினைத்தேன். சீதாவுக்கும் நான் இவ்வளவு தூரம் வெளியில போய் இத்தனை நாள் தங்கி வியாபாரம் பண்றது பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்படின்னா நீ நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு பெரிய நகரத்துக்கு போய் அங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்தையும் விற்றுவிடு. கொஞ்சம் கொஞ்சமா விற்காம மொத்தமா நிறைய பொருட்களை கொண்டு போனீங்கன்னா நீ அடிக்கடி போற மாதிரி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நீ பண்ணுனாதான் உன்னுடைய பொருள்களை எல்லாம் நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். ஆமா அண்ணே, நீங்க சொல்றது நல்ல யோசனையா இருக்கு. சரி, நான் இத பத்தி சீதா கிட்ட பேசி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றேன். ரொம்ப நன்றி அண்ணே. என்னங்க இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா சீதா, நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் கொஞ்ச நாளா கொஞ்ச தூரத்துக்கு போய் பக்கத்துல உள்ள ஊர்களுக்கு தங்கி வித்துட்டு வராம மொத்தமா நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு பெரிய நகரத்துக்கு போய் எல்லாத்தையும் வித்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? இனிமேல் வெளியூர்களுக்கே போக மாட்டேன், இங்கேயே வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்க. இப்போ இங்க வியாபாரம் நடக்கலைன்னு நகரத்துக்கு போறேன்னு சொல்றீங்களே? ஆமா சீதா, ஆனா நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். மற்ற நாள் எல்லாம் இங்கே உன்னுடனே சந்தோஷமா இருக்கலாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும் நான் போயிட்டு வந்தா போதும். அது மட்டும் இல்லாம நல்ல லாபமும் கிடைக்கும். இல்லங்க, மத்த ஊர்களாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஊரு. நகரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அங்க ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ண முடியும்? இங்கே பக்கத்து ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம். நீ ஒன்னும் யோசிக்காத சீதா, நான்
எவ்வளவு சீக்கிரமாக வரணுமோ அவ்வளவு வேகமா வந்துடுறேன். என்ன நாளும் உனக்கு எப்படியாவது தகவல் அனுப்பிவிடுறேன். நீ கவலைப்படாத. எனக்கு இந்த வேலை தெரிஞ்ச வேலைதானே. நான் வேகமா வந்துடுறேன். சரி, நான் என்னென்ன கொண்டுட்டு போகணும் என்னன்னு எல்லாமே தயார் பண்றேன். நாளைக்கு காலையில நான் கிளம்புகிறேன். சரிங்க, நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்லா கவனமா இருங்க. எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு தகவல் அனுப்பிடுங்க. சரி சீதா, நான் போயிட்டு வரேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. நீ கவலைப்படாம இரு. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க எதுவும் யோசிக்காம போயிட்டு வாங்க. இப்படி ஓயாமல் வெகு தூரம் பயணம் பண்ணி நகரத்தை வந்து சேர்ந்தான். அங்கு சத்திரத்தில் ஓய்வெடுத்து பிறகு வியாபாரத்தை தொடங்க நினைத்தான். ஒரு வழியா நம்ம இந்த நகரத்துக்கு வந்துட்டோம். சத்திரத்தையும் பார்த்துட்டோம். இங்கே தங்கி கொஞ்சம் இளைப்பாறிட்டு அப்புறமா நம்ம எப்படி நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு பண்ணுவோம். யாரப்பா இங்கே? எனக்கு சத்திரத்தில் தங்க இடம் கிடைக்குமா? வாங்க, என் சத்திரத்துல இடமெல்லாம் இருக்கு. ஒரு நாள் தங்குவதுக்கு 3 ரூபாய் வாடகை. நீங்க இங்க எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கிக் கொள்ளலாம். அப்படியா? சரிப்பா, எனக்கு இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். வாடகையெல்லாம் நான் சரியாக தந்துடுறேன். நான் இங்கு வியாபாரம் பண்றதுக்காக வந்தேன். அதனால எத்தனை நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? வியாபாரம் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? எங்க ஊர்ல யார் வியாபாரம் பண்ண வந்தாலும் முதலில் எங்க ராஜாவுக்கு அன்பளிப்பு கொடுத்து அவரை சந்தித்து அனுமதி பெற்ற பிறகுதான் வியாபாரம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் காவலாளர்கள் உங்களை கைது செய்து விடுவார்கள். அப்படியா? சரி, அப்ப நான் நாளைக்கு காலையிலேயே போய் ராஜாவை முதலில் சந்தித்து விட்ட பிறகு என் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். சரி, நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை ராஜாவை சந்தித்த பிறகு உங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க. சரிப்பா, நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தேன். களைப்பாக இருக்கிறது. நல்ல வேளை, நமக்கு ராஜாவிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று தெரியல, சத்திரக்காரன் கூறினான். நாளைக்கு முதல் வேலையாக ராஜாவிடம் அனுமதி வாங்கி ஆக வேண்டும். இப்படி அடுத்த நாள் ராஜாவை பார்க்க அவருக்கு அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு சங்கர் செல்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறதுலயே விலை அதிகமான துணிகளை தங்கத்தட்டுல வச்சு ராஜாவுக்கு கொடுத்திடுவோம். அப்பதான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். நான் ராஜாவை பார்க்க கிளம்பிட்டேன்பா. போயிட்டு வருகிறேன். சரிங்க, ராஜா கொஞ்சம் கோவக்காரர். பொறுமையா நடந்துக்கோங்க. அவர் கேட்கறத செய்யுங்க. யாருப்பா நீ? என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? பார்த்தா இந்த ஊர்காரன் மாதிரி தெரியலையே. ஆமாம் ராஜா, நான் ரொம்ப தூரங்கள் பயணம் பண்ணி இந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் ஒரு வியாபாரி. உங்களை பார்த்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம் என்று வந்தேன். அன்பளிப்பு நல்லா இருக்கு. சரி, அப்போ நீ இங்க வியாபாரம் பண்ணலாம்னு வந்திருக்க. வியாபாரம் பண்றதுக்கு என்னோட அனுமதி வாங்க வந்திருக்க, அப்படித்தானே? வியாபாரம் பண்ண என்னோட அனுமதி வாங்குறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு நீ நான் வைக்கிற போட்டியில கலந்துக்கணும். அந்த போட்டியில கலந்து வெற்றி பெற்றால் நீ எவ்வளோ வேணா விலை வச்சு இங்கே வியாபாரம் பண்ணலாம். எல்லாரும் உன் பொருட்களை வாங்குவாங்க. ஒருவேளை அந்த போட்டியில நீ தோத்து போனா, நான் சொல்ற மாதிரி நீ உன்னுடைய வியாபார பொருள்கள் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைத்துட்டு கைதியா எங்க அரண்மனையிலே இருக்கணும். ஐயோ, என்ன ராஜா இப்படி சொல்றீங்க? உங்களோடு எப்படி என்னால் போட்டி போட முடியும்? நான் தோற்று போவேனே. கருணை காட்டி இந்த போட்டியெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம் ராஜா. நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துவிட்டேன். இந்த பொருள்களை மட்டும் விற்றுவிட்டு செல்ல வழி செய்யுங்கள் ராஜா. கைதியாக என் வாழ்நாள் முழுக்க இங்கேயே எப்படி இருக்க முடியும்? என் குடும்பத்தை பிரிந்து நான் வறுமையினால் இங்கு வியாபாரம் பண்ண வந்தேன். எனக்கு கொஞ்சம்
கருணை காட்டுங்கள் ராஜா. ஆமாம், இதுதான் என்னுடைய போட்டி. இந்த போட்டியில கலந்துக்க உனக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு இரவு இங்கே வா. இல்லைன்னால உன்னோட வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த நகரத்தை விட்டு கிளம்பு. சரிங்க ராஜா, எனக்கு வேறு வழி இல்லை. நான் இந்த பொருள்களை எப்படியாவது இங்கே விற்றுவிட்டு செல்ல வேண்டும். நான் போட்டிக்கு ஒப்புக்கொள்கிறேன். இப்படி ராஜா சொன்னபடி அரண்மனைக்கு போட்டியில் கலந்து கொள்ள சங்கர் செல்கிறான். என்னப்பா சங்கர், சொன்ன மாதிரியே வந்துட்டியே. கண்டிப்பா வியாபாரம் பண்ணியே ஆகணுமா? சரி சரி. ஆமா ராஜா, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இங்க வந்துட்டேன். அதனால நான் இந்த போட்டியில் கலந்து வெற்றி பெற்று வியாபாரத்தை பண்ணியே ஆகணும். அதான் வந்தேன் ராஜா. சரி, நான் உனக்கு இந்த போட்டியின் விதிமுறைகளை சொல்றேன். இங்கே இருக்கு பாரு இந்த பூனை, இதுதான் என்னுடைய பூனை. இந்த பூனை இரவு முழுவதும் அதன் மேல் இந்த 3 மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொண்டிருக்கும். இந்த பூனையை நீ நகர செய்தால் நீ இந்த போட்டியில் வெற்றி பெறுவாய். இல்லை என்றால் இந்த பூனை, அதாவது நான் வெற்றி பெறுவேன். இந்த பூனையை நீ என்ன வேணாலும் செய்து நகர வைக்க முயற்சி செய்யலாம். ஒருவேளை தோற்றுவிட்டால் நான் சொன்னபடி எல்லாம் எனக்கே. சரிங்க ராஜா, எனக்கு இதற்கு சம்மதம். உனக்கு மொத்தம் 3 நாட்கள் இந்த வாய்ப்பு உள்ளது. இந்த 3 நாட்களில் ஒரு முறையாவது இந்த பூனையை நகர செய்தால் நீ வெற்றி பெறுவாய். இல்லையெனில் நான் வெற்றி பெறுவேன். சங்கர் எவ்வளவோ கடினமாக முயற்சி செய்தோம். அந்த பூனையை நகர வைக்க முடியாததால் மிகவும் வருத்தமடைகிறான். நான் நாளை வருகிறேன் ராஜா. ஐயோ, 2 நாட்களாக நம்ம எவ்வளவு முயற்சி செய்தோம். அந்த பூனை நகரவே மாட்டேங்கிறதே. இன்னைக்குதான் கடைசி நாள். இதுல நம்ம தோத்துட்டா என்ன பண்றது? சீதா கிட்ட வேற என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த விளக்கை காட்டி அந்த பூனை நகருதான்னு பாப்போம். கடவுள்தான் நமக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். தோற்றுவிட்டாயா? என் பூனையிடம் யாரும் வெற்றி பெறவே முடியாது. சரி, காவலாளர்களே, நீங்கள் எல்லாரும் சென்று இவனுடைய வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்து கொண்டு வாருங்கள். எல்லாம் இனி எனக்கே சொந்தம். இவனை நம்ம பாதாள சிறையில அடைத்து விடுங்கள். ஐயோ ராஜா, என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள். என் பொருள்கள் அனைத்தையும் கூட நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னை மட்டும் விட்டுவிடுங்கள் ராஜா. நான் தெரியாமல் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொண்டேன். என்னை தயவு கூர்ந்து விட்டு விடுங்கள் ராஜா. சிறையில் அடைக்காதீர்கள். நான் தான் முன்னாடியே கூறினேன். நீ தோற்றுவிட்டால் நான் சொல்வதுதான் நடக்கும். காவலாளர்களே, இவனை சிறையில் அடையுங்கள். இப்படி பேராசை பிடித்த ராஜா தன் நகருக்கு வரும் வியாபாரிகள் அனைவரையும் இதேபோல் ஏமாற்றி அவர்களை சிறையில் அடைத்து விடுவான். என்ன இது, இவர் சென்று 2 மாதங்கள் ஆகிறது, இன்னும் வரவில்லை. எந்த தகவலும் இல்லை. 1 மாதத்திற்கு உள்ளேயே வந்து விடுவேன் என்று சொன்னாரே, என்ன பண்றது? தன் கணவர் போய் 2 மாதங்கள் ஆன நிலையில் எந்த தகவலும் இல்லாததை எண்ணி சீதா மிகவும் வேதனையுற்றாள். சிறையில் இருக்கும் சங்கர் மிகவும் வருத்தமடைகிறான். அப்படியே நாட்கள் போகிறது. அப்போது ஒரு நாள் வணக்கம், நான் மாலினி. இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் அழுகை குரல் எனக்கு கேட்டது. அதான் நான் இங்கு வந்தேன். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? இப்படி தான் அந்த நகரத்துக்கு எப்படி வந்தேன் என்பதையும், தன்னை அந்த ராஜா எப்படி ஏமாற்றி சிறையில் அடைத்தார் என்பதையும், தன் மனைவி ஊரில் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் அந்த பறவையிடம் சங்கர் கூறினான். சரி, வருத்தப்படாதீர்கள். நான் உங்கள் ஊருக்கு சென்று உங்கள் மனைவி சீதாவிற்கு தகவல் கொடுக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீர்கள், சென்று வருகிறேன். சங்கர் கூறியதை எல்லாம் கேட்ட பறவை அவனுக்கு உதவி செய்ய நினைத்தது. அதனால் அந்த பறவை அவன் மனைவி சீதா இருக்குமிடத்திற்கு சென்று சீதாவிடம் நடந்ததையெல்லாம் கூறியது. நடந்ததையெல்லாம் கேட்ட சீதாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது.
தன் கணவனை ஏமாற்றிய அந்த ராஜா மீது கோபம் வந்தது. நான் அப்பவே இவரை போக வேணாம்னு சொன்னேன். என் பேச்ச கேட்கவே இல்லை. இப்படி போய் மாட்டிக்கொண்டார். ராஜாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஏமாத்தி என் கணவனை சிறையில் அடைப்பான். அவனுக்கு நான் கண்டிப்பா ஒரு பாடம் கத்துக் கொடுத்து ஆகணும். தான் எப்படியாவது அந்த ஊருக்கு சென்று தனது கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று சீதா முடிவெடுத்தாள். இதுதான் நம் கணவர் தங்கியிருந்த சத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? யாரு அம்மா நீங்கள்? இங்கே சத்திரத்தில் தங்குவதற்காக வந்தீர்களா? ஒரு நாள் வாடகை ரூபாய் 3 ஆகும். நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இங்கே வியாபாரம் செய்ய வந்திருந்த சங்கர் என்பவரின் மனைவி. அப்படியா? நீங்கள் வியாபாரி சங்கரின் மனைவியா? அவரை ராஜா போட்டியில் தோற்கடித்து சிறையில் அடைத்து விட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் எல்லாம் தெரிந்துதான் இங்கே வந்திருக்கிறேன். நான் என் கணவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா? ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, நீங்க இங்க எத்தனை நாள் வேணா தங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்கிறேன். தயங்காமல் கேளுங்கள். யாரம்மா நீங்கள்? இங்கு என்ன வேலையாக வந்திருக்கிறீர்கள்? நான் ஒரு வியாபாரி. என்னுடைய வியாபார வேலையா இங்கே வந்தேன். அப்பதுதான் உங்களை பத்தி இங்கே எல்லாரும் சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து இந்த போட்டியில கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமா? முதலில் என் போட்டியின் நிபந்தனைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த நிபந்தனைகளை கேட்டால் எல்லோரும் ஓடிதான் போவார்கள். நீங்கள் தைரியமாக போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த போட்டி நிபந்தனைகள் பற்றி தெரியும் ராஜா. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். எனக்கு சம்மதம். இன்னைக்கு இரவே இந்த போட்டியை வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த போட்டியில தோற்றால் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நிபந்தனைகள் பற்றி தெரிந்தும் வந்திருக்கிறீர்களா? சரி, அப்படியென்றால் இன்றிரவே நாம் அந்த போட்டியை நடத்துவோம். யார் வெற்றி பெறுவார் என்று இறுதியில் பார்ப்போம். எலிகளே, ஒரு நிமிஷம் நில்லுங்கள். எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண வேண்டும். நான் எனது கணவரை காப்பாற்ற வேண்டும். நான் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உதவி பண்ணுவீர்களா? நீங்கள் உதவி பண்ணால்தான் என் கணவரை நான் காப்பாற்ற முடியும். சொல்லுங்க அம்மா, நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறோம். என்ன உதவி வேண்டும் உங்களுக்கு? இப்படி எலிகளிடம் பேசி தனக்கு உதவி பண்ணும் மாதிரி ஏற்பாடு செய்தாள். அண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். நான் உள்ளே ராஜாவிடம் சென்று போட்டியை துவங்கியதும் சிறிது நேரம் கழித்து இந்த கூடையை அரண்மனைக்கு முன்பாக சென்று திறந்து விடுங்கள். நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பங்குறேன். நீங்கள் கவலைப்படாமல் போங்க. எப்படியாவது உங்கள் கணவரை காப்பாற்றி விடுவோம். என்னம்மா, வந்துட்டியா? போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் ராஜா. இப்படி அனைத்தையும் தயாராக வைத்துக்கொண்ட சீதா போட்டியை ஆரம்பிக்க சொன்னாள். போட்டி ஆரம்பித்தவுடன் சீதா சொன்னது போல் அந்த சத்திர காவலாளி அந்த கூடையை திறந்தான். திறந்தவுடன் அதிலிருந்த எலிகள் அரண்மனைக்குள் ஓட ஆரம்பித்தன. இந்த எலிகளை பார்த்த பூனை அந்த எலிகளை பிடிக்க நினைத்தது. தான் வைத்திருந்த மெழுகுதிரிகளை மறந்து அந்த எலிகளை பிடிக்க சீறி பாய்ந்து ஓடியது. மெழுகுதிரிகள் அனைத்தும் கீழே விழுந்தன. இதையெல்லாம் கண்ட ராஜாவிற்கு அந்த பூனை மேல் மிகவும் கோபமாய் வந்தது. சரி சரி, நீதான் வெற்றி பெற்ற. என் பூனை இந்த எலிகளை பார்த்து அதை பிடிக்க ஓடிவிட்டது. நீ என்ன வியாபாரம் வேணும்னாலும் செய்து கொள். அது என்னுடைய தந்திரம். நான் தான் உங்கள் பூனையை தோற்கடித்தேன். நான் இங்கே வியாபாரம் செய்ய வரவில்லை. நான் வியாபாரி சங்கரின் மனைவி. எனது கணவனை காப்பாற்றுவதற்காக தான் நான் இந்த போட்டியில் கலந்து கொண்டேன். நீங்கள் இந்த போட்டியில் தோல்வியுற்றீர்கள். எனவே நான் சொல்லுவதை தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
காவலாளர்களே, இந்த ராஜாவை சிறையில் அடைத்துவிட்டு சங்கரை விடுதலை செய்யுங்கள். ஐயோ, இப்போ நம்மளே இந்த சிறையில கைதியா அடைக்கப்பட்டு விட்டோமே. இந்த வியாபாரிகளை ஏமாற்ற நினைச்சு கடைசியில நாம் தான் ஏமாந்தோம். என்ன காப்பாத்திட்டியா சீதா? நான் உன் பேச்ச கேட்காம வந்ததுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி செய்துள்ளீர்கள். ஆமாப்பா, இந்த சிறிய பரிச எங்களுக்காக நீ வைத்துக்கொள். அப்போதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை காப்பாற்றியது. இந்த ராஜா எத்தனையோ வியாபாரிகளை ஏமாற்றியதுடன் அவர்களை கைதிகளாக இங்கேயே அடைத்து வைத்துள்ளார். இன்று அவரையே கைதியாக அடைத்ததை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது. இவை உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. எனக்கு கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி ஐயா. சீதா, நம்ம இருவரும் இந்த பணத்தை வைத்து நம்ம ஊரிலேயே ஒரு துணிக்கடை ஆரம்பித்து வியாபாரம் செய்வோம். ஆமாங்க, நானும் அதைத்தான் நினைத்தேன். இப்படி சீதா சங்கரை காப்பாற்றியதும் இருவரும் அந்த பணப்பரிசுகளோடு தங்கள் ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள். சீதாவும் சங்கரும் இறுதியாக தங்கள் ஊரிலேயே வியாபாரத்தை தொடங்கினார்கள். பேராசையோடு இருந்தால் இறுதியில் நம்மிடத்தில் இருப்பதையும் நாம் இழந்துதான் போவோம்.